ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபெபி, ஹாய் ஜானு, குட் மார்னிங். தக்காளி வாங்க. ஹாய், வண்டி ஓட்டுறீங்களா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேக் டு அவர் சேனல். அங்க போணும் மாமா, பின்னாடி வரணும். சரி, அடுத்த வருஷம் வருவோம். லாவெண்டர் அழகா இருக்கு நளினி, நல்லா இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 130 rupees. வீடியோல டல் கலரா தெரியுது. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து புதுசாக ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் பார்த்த வாசல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வணக்கண்டி மாப்பிள்ளை சளிப்பேரியிலேருந்து. நாங்கள் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ எப்போ போனாலுமே பார்த்திங்கன்னா மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம், இல்லை நைட்டு வந்துடுவோம். ஸோ அவள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தா, ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா. ஸோ நானும் வந்து ஒர்க்கெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் வீட்டில் எல்லோரும் போயிட்டு ஒரு 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பாரு கடிக்க வருது, தோத்தோ கடிக்க வருது. ஹாய் ஜானு, குட் மார்னிங். ஜானு ஜானு தக்காளி தக்காளி. ஸோ அக்கா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த ஃபெபியையுமே தூக்கிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஃபெபி வந்து ஒரு 30 days கூட இன்னும் ஆகலை அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன பிள்ளை. ஸோ அதனால் வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது, கண்டிப்பாக ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவனையும் வந்து தூக்கிட்டே போயாச்சு. அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி நேராக வந்து கும்பகோணம் போகிறதுக்கு வேலை இருந்தது. ஏன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லையா. ஸோ ஆடி ஸ்டார்ட் ஆனாலே சின்ராஸை கையால் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வருது. இன்னும் ஒரு 2 monthஸில் நம்ம ரித்விகாவுக்கு வந்து 1st birthday வருது. ஸோ அதுக்கு வந்து வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பல்க் பர்ச்சேஸுக்கெலாம் வந்து இது நல்ல ஒரு டைம். ஸோ அதனால் வீட்டில் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். வண்டி ஓட்டுறீங்களா? டாட்டா சொல்லு. அங்க ஓடிட்டு இருக்கு, டாட்டா சொல்ல சொன்னா. நந்தினி போயிடாதுல அந்த சைடு, அங்கங்கேயும் போயிடாதுல. ஃபெபினோ டாட்டா டாட்டா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேக் டு அவர் சேனல். பூச்சி ஏய் போமா, இங்க பத்தியா பேக பத்தியா இல்லையா? யுகமா அங்க போணும் மாமா, பின்னாடி வரணும். இப்ப மட்டும் சிரிக்கிற, உங்க ஆய் காரிட்ட போன மட்டும் சிரிக்கிற. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நேராக போயிட்டு அப்படியே அம்மாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு கும்பகோணம் வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் கரெக்டாக வந்த டைமே வந்து மதியம் லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம் அப்படின்னா வெளில வரத்துக்கே லேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வயிறை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் மெனு தான் நமக்கு. ஜானு மட்டும் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டா. நாங்கள் எல்லோரும் வந்து வெஜ்ஜே சாப்பிட்டோம். ஸோ மீல்ஸ் வந்து அதுவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ போயிட்டு அங்கே இங்கேன்னு அலையாமல் எப்போவும் வழக்கமாக போகிற கடை வந்து ஆனந்தம் தான். ஸோ அதனால் டேரெக்டாக அங்கேயே போயாச்சு. அண்ட் போயிட்டு இந்த டைம் வந்து நிறையவே ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆடிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கோமே.
இந்த வந்து திரும்ப ஒரு 10 நாள் கழித்து போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம போகிற டைமில் என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்து எடுத்துகிட்டு வர முடியும். பாத்திரா எக்ஸன் இல்லைங்க சரி அங்கேருந்து எட்டி பார்க்குறா அவரு யார் நல்லியா ஜானு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அக்கா வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இந்த டிசைனர் பட்டு செக்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். இதில் வந்து 50% ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ 1300 1500 இந்த மாதிரி ரேஞ்சிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. விளையாடு ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம பர்த்டே பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னாலே டீஃபால்ட்டாகவே இந்த மாதிரி அடுக்கு கவுனு ஸோ அதெல்லாம் போட்டால் தான் வந்து ரொம்ப ஒரு பிரின்சஸ் லுக்கில் க்யூட்டாக இருப்பாங்க குழந்தைங்களாம். ஸோ அதனால் அந்த மாதிரி நாங்களும் ஃப்ராக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் இருந்தது. ஸோ அதில் அந்த பர்பிள் கலரும் அந்த ஒயிட் கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது ரெண்டுமே நம்ம வந்து ரித்விகாக்க வச்சு பார்த்தோம். நல்லா இருக்கா? அடுத்ததான் நம்ம யுஹானிக்கும் ஜானுக்கும் வந்து டெய்லி யூஸ் கவுன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து 130 150 200 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் வந்து பிரித்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டா ரிவ்யூ கொடுக்குறதுக்கு எல்லாம் எனக்கு தான். அடுத்ததாக என்னுடைய ஃபேவரட்டான செக்ஷன் சுடிதார் செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ டாப்லேயுமே நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது. டாப் வந்து 130லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் டாப் மட்டும் பேண்ட் அண்ட் ஷால் இல்லாமல். பேண்ட் அண்ட் ஷால் வேணும் அப்படின்னா 300 250 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் இருக்குது. ஆனால் சைஸ் வந்து ஸ்டார்டிங் சைஸே வந்து கொஞ்சம் எக்ஸல் அந்த மாதிரி சைஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன மாதிரி ஆளுங்களாம் வந்து பெருசு எடுத்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கணும். தூக்கிட்டு வா யுகமா. சூப்பராக இருக்கு. இது ஆஷ் கலர். இது ஒரு மாதிரி ஷ்ரிங்கான மெட்டீரியலாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. காட்டுங்க. சூப்பர். வாங்க மக்களே, அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 130 rupees. ஸோ நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஜானுக்கு எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. ஸோ ஜானுக்கு வெளியில் போட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவள் வந்து வெஸ்டர்ன் வேரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால் அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ வந்து கரெக்டான சைஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பத்தாமல் போயிடுது. ஸோ அதனால் இப்போ எடுக்கும் போதே வந்து கொஞ்சம் லூஸாக தான் எடுக்கிறது. ஏன்னா அப்படி எடுத்தால் தான் வந்து வச்சு போட்டுக்க முடியுது. போ கோட்டை அவுத்துட்டு காட்டு, ஃபுல்லாக அவுத்து காட்டு. ஓகே. அடுத்ததாக வந்து அக்காவுக்கு அவுட்ஃபிட் பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ் கலர்லேயே மேட்சிங்காக வந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே அதானே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஃபேமிலியாக வந்து ஈவனாக ஒரே கலரில் போட்டுக்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ பிங்க் கலரில் தேடிட்டு இருந்தோம். பிங்க் கலரில் டிசைனரில் போட்டால் கொஞ்சம் வந்து கிராண்ட் லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் தான் வந்து கொஞ்சம் டிசைனர் சாரீஸில் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பட்டு சாரியில் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதை விட வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரீ வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு.
ஃபோட்டோவில் டல்லாக தெரியுது, பட் நேரில் வந்து சூப்பர் கலராக இருக்குது. வீடியோவில் டல் கலராக தெரியுது இல்லை? ஸ்மார்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஒரு வழியாக நம்மளோட ட்ரெஸ் பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ட்ரை ஃப்ரூட்ஸுக்குன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். அதான் இப்போ 2 days வந்து லீவுக்கு வந்திருந்தாங்க வீக்கெண்டுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போகும்போது கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அங்கேயே நிறைய சாக்லேட்ஸ், பிஸ்கெட் அதெல்லாமே இருந்தது. ஸோ அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். மாதமே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குகிற காசுக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸு, டேட்ஸு அந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அதை விட நமக்கு இன்னும் நிறைய ஹெல்த் கிடைக்கும். ஸோ நானும் இனிமேல் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அன்வான்டாக ஸ்நாக்ஸ்லாம் இடையில வாங்காமல் ஸோ ஒரே தரியாக நம்ம வந்து சேலரி வந்தோடனே ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அடுத்ததாக வந்து நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில்லையே வந்து ஏஎஸ்எம் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து 150, 200 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லலாம் சாரீ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருந்தேன். ஸோ அதை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எப்போவும் வந்து இந்த தீபாவளி டயத்தில் நம்ம வந்து தெருவில் வேலை பார்க்குறவங்க, ஸ்வீப்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து சாரீ எடுத்து வருஷம் கொடுப்போம். ஸோ அவங்களுக்காக சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்மி ரேட்டில் கிடச்சிது. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சாரீஸும் எடுத்தாச்சு. சுண்டல் சுண்டல் அவங்க ஹாய் சொல்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் வேலையாக நம்ம யுஹா குட்டிக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வேறு கடையில் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து டோனி அண்ட் கைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கடை வந்து கும்பகோணத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அத்தான் வந்துட்டு அங்கே போய் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்குது சர்வீஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நம்ம யுஹா குட்டிக்கு வந்து டோரா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எஸ் அப்படியே இருட்டாக உள்ளது மக்களே. பிஜு ஐப்ரோ கட் பண்ணணும் இல்லை பண்ணிக்க. என்னடா அது இருட்டா தெரியுது. ஆமா ஆமாண்டா, அதான் உன்னையும் இங்கே பண்ணிக்க சொன்னேன். சரி 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 நீயே சொல்ற ஜானு, நீ சொல்லாத. நீ சொல்லு உனக்கு என்ன வேணும். இப்படிதான் நீயும் டார்ச்சர் பண்ற. சரி நீ சொல்லு உனக்கு என்ன சாப்பாடு வேணும் நைட்டு. நான் வந்து என்ன சாப்பாடு தெரியுமா ஆர்டர் பண்ண போறேன். உனக்கு பிரியாணி. ஓகே டன். எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ். எனக்கு மேகி. மேகி. உனக்கு என்ன வேணும். உனக்கு மேகி தானே. உனக்கு சாப்பாடு கிடையாது. லாஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணும்போது கூட கொஞ்சம் நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணா. பட் இந்த வாட்டி வந்து சுத்தமாக அவங்கள வெட்டவே விடலை, காட்டவே இல்லை தலையவே. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வெட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே வந்து போதும்னு ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளோட கட்டிங்கும் முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 550 rupees, விச் இஸ் வெரி ஹை. அதனால் வந்து இந்த ஷாப் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து டோனி அண்ட் கை வந்து போயிடாதீங்க. ரொம்ப ஓவர் ரேட்டடாக இருக்குது எல்லாமே. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே ஹேர் கட் வந்து நாங்கள் ஒரு 200, 250 அந்த ரேஞ்சில் தான் வந்து பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் போனதுனால வேறு வழி இல்லை, டைமும் ஆயிடுச்சு. அதனால் வந்து வேறு கடையை தேடி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோவும் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.